புதிய சட்ட சீர்திருத்தத்தின் அடிப்படையில் திருச்சி மாநகர காவல்துறையில் முதல் வழக்கு உறையூர் காவல் நிலையத்தில் பதிவாகியுள்ளது. திருச்சி உறையூர் களத்து மேட்டுத்தெருவைச் சேர்ந்தவர் தன்ராஜ். மதுபோதைக்கு உள்ளான அவர் அடிக்கடி மதுபோதையில் குடும்பத்தினரிடம் தகராறில் ஈடுபடுவது வழக்கம். நேற்று முன்தினம் ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து அறைக்கு சென்றவர் நீண்ட நேரமாக வெளியே வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் அறையில் சென்று பார்த்தபோது அவர் தூக்கிட்டபடி தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து உறையூர் காவல்துறையினர் நேற்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இயற்கைக்கு மாறான அதாவது இதுபோன்ற சந்தேகமான மரணங்கள் IPC 174 பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்வது வழக்கம். ஆனால் புதிய சட்ட திருத்தத்தின்படி இந்த வழக்கை BNSS 194 என்ற பிரிவின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருத்தப்பட்ட புதிய சட்ட விதிகளை ஜூலை 1 முதல் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் திருச்சி மாநகர காவல்துறையில் திருத்தப்பட்ட சட்டப்பிரிவுகளின் அடிப்படையில் பதிவான முதல் வழக்கு இதுவாகும். தமிழகம் முழுவதும் இந்த புதிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி தமிழகம் பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் திருச்சியில் வழக்கறிஞர்கள் நேற்று உண்ணாவிரத போராட்டமும் 2வது நாளாக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து நாளை மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு 3வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இந்த நிலையில் திருச்சி மாநகரத்தில் முதல் வழக்கு புதிய சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.